தொடர்ச்சியாக இலக்கண பகுதி, அதாவது புணர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகம் 1, 2 இரண்டு பாகங்களை முடித்து நிறைவு செய்துவிட்டோம். இன்றைக்கு மூன்றாம் பாகம். அதனுடைய இயல்பீறு விதியீறு என்ற புணர்ச்சி பகுதியை நம்ம பார்க்குறோம். இயல்பீறு விதியீறு அப்படின்னா என்னது? இயல்பு ஈறு, ஈறுனாலே என்னது? இறுதி எழுத்து விதியீறு. இயல்பாக உள்ள இறுதி எழுத்து விதியின்படி இருக்கிற இறுதி எழுத்து அப்படின்னா, இப்ப இந்த ஒரு வார்த்தை பள்ளி தோழன். இந்த பள்ளி தோழனை நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிப்போம்? பள்ளி குட்டல் தோழன். பள்ளி என்பதில் உள்ள இறுதி எழுத்து என்னது? இல் குட்டல் ஈ. இப்ப இங்க என்ன வந்திருக்கு? ஈ வந்திருக்கு. இறுதி எழுத்து என்னது? உயிர். இந்த உயிர் இயல்பாகவே இங்க இருக்கு. இத இயல்பு இருந்தோம். நிலத்தலைவர் வந்தால் நிலம் குட்டல் தலைவன். இங்க இறுதி எழுத்து இம்மு. இந்த இம்மு நமக்கு இது புணர வேண்டுமானால், சேர வேண்டுமானால் இதற்கு ஒரு நூற்பாவது, ஒரு காவல். மௌபீறு ஒற்றழிந்து, மகர ஒற்று ஈற்றெழுத்தாகிய மகர ஒற்று கெட்டு உயிர் ஈறு. இப்ப இங்க இறுதி எழுத்து என்னது? இல்குட்டல் ஆ. இந்த உயிரெழுத்து, இந்த லாயில இருக்க உயிரெழுத்து விதிபடி வந்தது. அதே இதுக்கு இந்த பள்ளியில் உள்ள உயிரெழுத்து இயல்பாகவே வந்தது. இங்க ஒரு எழுத்து விதியின்படி போய் அதுக்கப்புறம் தான் உயிரெழுத்து இறுதி எழுத்தாக வந்தது. இங்க நூற்பா படியோ ஃபார்முலா படி அல்ல, இயல்பாகவே இங்க என்னதான் இருக்கு? உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட எழுத்து தான் இருக்கு. அததான் உயிரீறு விதியீறுன்னு சொல்றோம். இயல்பீறு விதியீறுன்னா என்னன்னு புரியுதுல்ல? இதுல பாருங்க, இளமை கூட்டல் பருவம். இளமை பருவம், இளமை கூட்டல் பருவம். இதுல இளமை இயல்பாகவே உயிரெழுத்து இம் பிளஸ் ஐ. வண்ணம் பிறமொழி எப்படி பிரிக்கணும்? வண்ணம் கூட்டல் பிறமொழி அப்படின்னா வண்ணம்னு வரல. இது விதியின்படி மவ்வீறு ஒற்றழிந்து என்ற விதியின்படி மகரம் போய் வண்ணன்னு வரும். இதுல வர நான் இம்லஸா உயிர் உயிர்படி இறுதியில வருது. விதிபடி சாரி, இது விதியின்படி உயிரெழுத்து இறுதியில வருது. ஆனா இளமையில இயல்பாகவே உயிரெழுத்து இறுதியாக பெற்று வருது. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுட்டா, உயிரியறு மெய்யீறு, உயிரியறு உயிரியறுல இயல்பீறு விதியீறுனா என்னன்னு உள்ளது புரிஞ்சுட்டா, இயல்பாக உயிரெழுத்து இறுதியில வர்றது, விதியின்படி உயிரெழுத்து இறுதியில வர்றது. இதைதான் இயல்பீறு விதியீறுன்னு சொல்றோம். இந்த இயல்பீறு விதியீறு எப்படி புணர்வோம் அப்படின்னு உள்ளதை பார்க்கலாம். நிலைமொழியில இயல்பாகவோ விதியின்படியோ உயிரெழுத்து நிற்கும் போது வருமொழியில கா சா த ப இந்த 4 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று பெற்று ஒரு வார்த்தை வருமானால், இப்ப இங்க என்ன வந்திருக்கு? தா, இங்கே தா, இங்க பா, இங்க வா, காசாதாவா தான் விடுதலை. அப்ப இங்க நிலைமொழியில இயல்பாகவோ விதியின்படியோ உயிரெழுத்து இருக்க வருமொழியில காசாதாவா வந்தால் இதே எழுத்துக்கள் மிகுந்து புணரும். அதுக்குதான் இயல்பினும் விதியினும் நின்ற, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் காசாதாவா மிகும். ஒரு நூற்பா. இயல்பினும் இயல்பாகவும் விதியின்படி நிற்கக்கூடிய உயிரெழுத்துக்கு முன்னாடி காசாதாவா என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்துக்கள் புணரும். அப்படி வரும்போது இப்ப வண்ணம் கூட்டல் பிறமொழி, வண்ண பிறமொழி இப்ப வந்துச்சா? இளமை கூட்டல் பருவம், இளமை பருவம் இப்ப வந்துச்சா? நிலம் கூட்டல் தலைவன், நில தலைவன் இப்ப வந்துச்சா?
பள்ளி கூட்டல் தோழன் பள்ளி தோழன் வித்து தோன்றுச்சு. இப்போ இயல்பினும் விதியினும் நின்ற உயர்முன் காசாதாவா மிகும் அப்படின்னு சொன்னா நிலைமொழி இறுதியில இயல்பாகவோ விதியின்படியாகவோ உயிரெழுத்து நின்றால் வருமொழி முதல்ல காசாதாவா எழுத்துக்களுடைய வார்த்தைகள் வரும்போது இந்த காசாதாவா புள்ளியிட்ட எழுத்து மிகுந்து புணரும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிருக்கு முன்னாடி காசாதாவா எழுத்துக்கள் மிகுந்து புணரும். அடுத்தது பூ பெயர் உணர்ச்சி. பூ பெயர் பூன்னு சொல்லக்கூடிய பெயர் சொல்லி மறுமொழியோடு எப்படி புணரும் அப்படின்னு உள்ளதை பார்க்கணும். பூஞ்சோலை எப்படி பிரிக்கணும்? பூ கூட்டல் சோலை. பூங்கொடி எப்படி பிரிக்கணும்? பூ கூட்டல் கொடி. பூப்பந்து எப்படி பிரிக்கும்? பூ கூட்டல் பந்து. பூக்கூடை பூ கூட்டல் கூடை. இதுக்காகவே இப்போ பூ பெயருக்கு முன்னாடி நிலைமொழியில பூ என்ற பெயர் சொல்லிருக்க மறுமொழி முதல்ல வல்லின எழுத்துக்கள் கொண்டிருக்கு. சா கா பா கா எல்லாமே என்னதான் இந்த வல்லினம். இது வல்லின வரும்போது எப்படி கொண்டு வரணும்னா இந்த வல்லினத்திற்கு இனமாகிய மெல்லின எழுத்து கொண்டு. இப்ப பாரு சாக்கியம் சா வல்லினம். இதுக்கு இன எழுத்து என்னது? இப்ப கா ஞா சா ஞா டா நா தா நா இப்படி பார்ப்போம். இப்ப சாக்கு என்ன வரும்? ஞா வல்லினம் ஞா மெல்லினம். இன்னு தோன்றி பூஞ்சோலை. பூ பெயருக்கு முன்னாடி பூ பெயர் முன் இனமாகிய மெல்லினம் தோன்றும். பூன்னு சொல்லக்கூடிய பெயர் சொல்லுக்கு முன்னாடி வல்லின எழுத்து அந்த வல்லினத்துக்கு இனமாகிய மெல்லினம் தோன்றி புணரும். அதனால சாய்க்க இனமாகிய மெல்லினம் ஞா தோன்றுச்சு. காய்க்க இனமாகிய ஞா தோன்றுச்சு. பாய்க்க இனமாகிய மா தோன்றுச்சு. இங்க ஒரு புதவர் இக்கே தோன்றியது பூக்கூடை. அப்ப இது காய்க்க இனமானது கிடையாது. அதே காவது வல்லினமே வந்தது. அது ஏன்னா பூ பெயர் முன் இன மென்மையும் மென்மையும் சொன்னதால நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். நேற்றைக்கு நானும் கடைக்கு போனேன். நான் கடைக்கு போனேன். நானும் கடைக்கு போனேன். நான் திருவிழாவுக்கு போனேன். நானும் போனேன். ரெண்டுக்கு வித்தியாசம் என்னது? நான் போனேன்னு சொல்லும்போது நான் மட்டும், நானும்னு சொல்லும்போது ஏன்னா கூட வேற யாரோ வந்திருக்காங்க. நான் நேற்றைக்கு திருமண வீட்டுக்கு போனேன். நான் மட்டும்தான் போனேன். நானும் போனேன். அப்ப ஏன்னா கூட வேற யாரும் இல்லாம வந்திருக்காங்க. அதே மாதிரி இல்ல பூ பெயர் முன் இன மென்மையும்னு சொல்லியனால பூ பெயர்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி வல்லினத்திற்கு இனமாகிய மெல்லினமும் தோன்றும்னு ஒரு அப்ப மெல்லினம்னா வல்லினமும் இப்ப தோன்றலாம். அந்த இதுதான் இங்க என்ன வருது? வல்லினம் தோன்றியது. நீங்க சுருக்கமா சொன்னா உங்களுக்கு பூக்கூடைன்னு சொல்லி தந்தாலும் பூக்கூட்டல் கூடைன்னு பிடிச்சிட்டு அதே பார்முலா எழுதணும். எந்த பார்முலா? பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். இந்த வல்லின எழுத்துறது வந்தாலும் இதே பார்முலா தான். மெல்லின எழுத்துறது இருந்தாலும் இதே பார்முலா தான். இது ஈஸியானது. பூ வச்சு ஒரு வார்த்தை வந்தாலே அதை ரெண்டா பிடிச்சிட்டு பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் என்ற விதிப்படி பெற்றுணர்ந்தது. அவ்வளவு. அடுத்தது நீங்க மெய் ஈற்று புணர்ச்சி. மெய் ஈற்று புணர்ச்சி. ஈற்றுனாலே நிலைமொழி இறுதி. நிலைமொழி இறுதியில இப்ப வாய் ஒலி எப்படி இருக்கணும்? வாய் குட்டல் ஒலி. கடல் அலை. கடல் குட்டல் அலை. இங்க வேறு நிலைமொழி ஈட்டுல என்ன எழுத்து வந்திருக்கு? மெய் எழுத்து. புள்ளி வட்ட எழுத்து மெய் எழுத்து. மெய் ஈற்று புணர்ச்சி. நிலைமொழி இறுதியில மெய் இருந்து மறுமொழியில உயிர் வந்தால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. உடல்னா மெய்.
மெய்க்க மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி காடா இல் குட்டலா இல்ல கடல் அலை வந்துட்டா வாய் ஒலி வாய் குட்டல் ஒலி இ பிளஸ் ஓ யோ வாய் ஒலி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடலுக்கு மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி நிலைமொழி இறுதியில மெய் இருக்க வருமொழி முதல்ல உயிர் வந்ததுனால அது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி புணர்ந்தது சரியா நீ அடுத்தது மகர ஈற்று புணர்ச்சி மகரத்தை இறுதியாக உடைய சொற்கள் எவ்வாறு புணர்வுள்ளதா நிலைமொழி இறுதியில மகரத்தை உடைய சொற்கள் வருமொழியில உயிர் வந்தனா எப்படி புணரும் வல்லினம் வந்தா எப்படி புணரும்ன்றத பார்க்கணும் நிலைமொழியில மகரம் இருந்து வருமொழியில வல்லின எழுத்துக்கள் இருந்தால் மகர மெய் கெட்டு புணரும் இதெல்லாம் என்ன செய்வோம் மகர மெய் கெட்டு புணரும் இப்ப பாருங்க பாட வேலை பாடம் கூட்டல் வேலை மகரம் கெட்டு பாட வேலை அப்போ மகரம் கெட்டு புணரும் ரெண்டாவது என்ன செய்யணும் மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும் மகரம் கெட்டுறோம் மகரம் கெட்டு இன மெல்லெழுத்து வல்லினத்திற்கு இனமாகிய மெல்லெழுத்து தோன்றி புணரும் இப்போ நிலைமொழியில் உள்ள மகரம் கெட்டு மறுமொழியில் உள்ள வல்லினத்திற்கு இனமாகிய மெல்லினம் தோன்றி பழம் தின்றான் என புணரும் அடுத்து மூன்றாவது எப்படி புணரும்னா மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணர் மகரமை கெட்டு மகரமை பழம் குட்டல் தோல் மகரமை கெட்டு வல்லினம் தோன்றி புணர் அதே வல்லினம் தோன்றி பழம் இத்தோல் பழத்தோல் அப்போ நிலைமொழியில மகரமே இருக்க வருமொழியில வல்லினம் வந்தால் ஒன்றாவது எப்படி புணரும்னா மகரமே கெட்டு புணரும் பாட வேலை பாடம் கூட்டல் வேலை மகரமே கெட்டு புணரும் இரண்டாவது மகரமே கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும் அப்படின்னா நிலைமொழியில மகரம் அந்த மகரம் கெட்டு வருமொழியில் உள்ள வல்லெழுத்து வல்லினத்துக்கு இனமாகிய மெல்லினம் தோன்றி புணரும் பழம் தின்றான் மூன்றாவது மகரமே கெட்டு வல்லினம் மிக்கு புணரும் பழத்தோய் பழம் குட்டல் தோய் வல்லினம் மகரமே கெட்டு இந்த வல்லினம் அதே வல்லினம் மிக்கு புணரும் பழத்தோய் இனி ஒண்ணு மகர இறுதியில இருக்க வருமொழியில உயிர் வந்தால் இப்ப நம்ம மகரம் கெட்டுறோம் மகரம் கெட்டுச்சோன்னா மரவடி மரம் கூட்டல் அடி இப்ப இந்த மகரம் கெட்டுச்சு இங்க இரு கூட்டல் ஆ இந்த இரு கூட்டல் ஆடு இப்ப இங்க உயிர் இங்கேயும் உயிர் ரெண்டு உயிர் ஒண்ணு சேருமா சேர வாய்ப்பே இல்லை இப்ப இங்க என்ன தோணும்னா உடம்படுமை புணர்ச்சி தோன்றும் நம்ம உடன்படுமை புணர்ச்சிக்கு முன்னாடி பார்த்தோம் உடன்படுமை என்றால் என்ன நிலைமொழியிலும் வருமொழியிலும் உயிரெழுத்து இருந்தால் அவற்றை ஒன்று சேர்க்க வரக்கூடிய மெய்யெழுத்துக்கு பேர் தான் என்னது உடம்படு மெய் அப்ப இங்க ஒரு மெய்யெழுத்து தோன்றும் நிலைமொழியில மகர ஈற்று சொல் இருக்க வருமொழியில உயிர் வந்தால் அங்க உடம்படுமை தோன்றும் சரியா அப்போ மரவடி மரம் கூட்டல் அடி மௌவீர ஒற்று அழிந்து உயிர் வந்து இனி இதுக்கு விட உடம்படுமை தோன்றும் என்ற விதிப்படி இங்க ஆ வந்து ஆ வந்தா என்ன உடம்படுமை தோன்றும் ஐ வழி யவும் ஏனைய உயிர் வழி பவும் ஐன்னு சொல்லக்கூடிய இறுதி எழுத்துக்கள் இருந்தால் எக்கரம் தோன்றும் ஏனைய உயிர் எழுத்துக்கள் தான் மகரம் ஏனைய உயிர் இங்க ஆ வந்து அவங்க என்ன தோன்றும் மகரம் தோன்றி மர மர யூ கூட்டல் அடி இனி அந்த மர யுவு பிளஸ் ஆ மறுபடியும் புணர்ந்தது பார்க்கலாம் மௌவீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் மௌவீறு ஒற்று அழிந்து உயிர் ஈறு ஒப்பவும்
வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போறது தனி குரில் முன் ஒற்று புணர்ச்சி. தனி குரில் முன், இப்ப தனி குரில்னா ஒரு எடுத்துக்காட்டு கா எண் தனி குரில், அதுக்கு முன்னாடி ஒற்று. தனி ஒரு குரில் எழுத்துக்க முன்னாடி ஒற்று எழுத்திருக்க வருமொழி முதல்ல உயிர் வந்தால் எப்படி புணரும்? தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரும் இரட்டும். தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்றெழுத்திருக்க வருமொழி முதல்ல உயிர் வந்தால் இந்த ஒற்றெழுத்து என்ன செய்யுமா? ரெட்டிக்கும். இப்ப நான் வந்து எக்ஸாம்பிள் பாரு. தனிக்குறில் பா குரில் இல் ஒற்றெழுத்து, ஓ ஒற்றெழுத்து, ஒற்றெழுத்து. தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்று, வருமொழி முதல்ல உயிர் வந்தால் கண். அடித்தான் உயிர், உடைந்தது முதலெழுத்து உயிர், அழகு முதலெழுத்து உயிர். தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்றெழுத்து இருக்க வருமொழி முதல்ல உயிர். தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்றெழுத்து புள்ளி ஒற்றெழுத்து வருமொழி முதல்ல உயிர். தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்றெழுத்து வருமொழி முதல்ல உயிர். அப்போ ஒரே ஒரு எழுத்து குரில் எழுத்து, அதுக்கு அடுத்தது புள்ளி போட்ட எழுத்து வந்து வருமொழியில உயிர் வந்ததுன்னா இந்த ஒற்றெழுத்து என்ன செய்யலாம்? ரெட்டிக்கும். ஒன்று இன்னொன்றாக பல் கண் ஒற்று ரெட்டிக்காதான் தனி குரில் முன் ஒற்று உயிர் வரின். தனிக்குறிலுக்கு முன்னாடி இருக்க ஒற்றெழுத்து உயிரெழுத்து வந்தால் ரெட்டிக்கும். தனிக்குறிலுக்கு முன்னாடி இருக்க ஒற்றெழுத்து உயிர் வந்தால் ரெட்டிக்கும். தனிக்குறிலுக்கு முன்னாடி இருக்க உயிரெழுத்து, தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்றெழுத்து இருந்தால் வருமொழி முதல்ல உயிர் வந்தானா அந்த ஒற்று என்ன செய்யும்? ரெட்டிக்கும். இப்ப ரெட்டிச்சு. இனி என்ன? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. உடல்களை போயின் இன்குட்டலா நா, போயின் நா அழகு பொன்னழகு. பல் குட்டல் பா இல், இல் குட்டலும் லு. இருந்தது காயின் இன்குட்டலா நா மண் அழகு. தனிக்குறள் மண் அழகு. என் குட்டல் அழகு என் அழகு, உன் குட்டல் அழகு உன் அழகு. தனிக்குறளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்றெழுத்து வருமொழி முதல்ல உயிர் வந்தால் ரெட்டிக்கும். இவ்வளவுதான், இது ஈஸியானது. நீங்க இதை வந்து ஒரு குரில் எழுத்தும் அதுக்கடுத்து ஒரு மெய் எழுத்தும், ரெண்டு எழுத்துக்கள் இருக்க வருமொழியில உயிர் வந்தோன்னா இந்த ஒற்றை எழுத்து ரெட்டிக்கும். அவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்கறது பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் சொற்கள் எப்படி புணரும்னு பார்க்கணும். இப்போ பண்பு பெயர் சொற்கள்னா முதுமரம், பெரிய, மூது, இதெல்லாமே பண்பு பெயர்கள். இது எப்படி புணரும்னு பார்க்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா. ஈறு போதல், இடை உகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடி அகரம் ஐயாதல், தன்வொற்று இரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே. ஈர் போதல், இடை உகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடி அகரம் ஐ ஆதல், தன்வொற்று இரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே. இப்போ நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது ஈறு போதல். ஈறு போதல் முதுமரம் இருக்கு. எப்படி பிரிப்போம்? முதுமை குட்டல் மரம். ஈறு போதல்னா நிலைமொழியில் உள்ள ஈற்றெழுத்தாகிய மை விகுதி கெடுதல். என்ற விகுதிப்படி மை விகுதி கெட்டு
முது மரம் என்றானது. அடுத்தது வேறு இடை உகரம் ஈயாதல். பெரியன் பெருமை கூட்டல் அன். ஈர்போதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டு இறுதி எழுத்து போதல். இறுதி எழுத்தாக மை கெடுதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டு பெரு குட்டல் அன்னு. அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்? இடை உகரம். இது இடையில இருக்குல்ல இந்த உகரம், இது போயாச்சுன்னா இதுக்கு இடையில இந்த ரெண்டு இடையில இருந்த உகரம் இரு குட்டல் ஊ. இந்த உகரம் என்ன ஆகுமா? ஈகரம் ஆகும். இடை உகரம் ஈ ஆதல் என்ற விதிப்படி பெரி பெருன்னு இருந்தது என்ன ஆயிடுச்சு? பெரி குட்டல் அன். இப்ப நம்ம இங்க கவனி, இதுல இரு குட்டல் ஈ இருக்கு. இங்கே உயிர் இங்கே உயிர், ரெண்டு உயிர் ஒன்று சேருமா? சேராது. ரெண்டு உயிரையும் சேர்க்க ஒரு மெய் தேவை. அந்த மெய்க்கு பேர் தான் என்னது? உடன்படு மெய், ஒன்றுபடுத்தக்கூடிய மெய். அப்ப அந்த ஒன்றுபடுத்தக்கூடிய மெய் உடன்படு மெய் இங்க தோன்றும். இத்தி ஐவழி யவும் என்ற விதிப்படி யகர உடன்படு மெய் தோன்றி பெரியன் என பெரி ஈ தோன்றுச்சு. பின் உடல் மேல் உயிரம் தோன்றுவது இயல்பு என்ற விதிப்படி பெரி ஈ பிளஸ் பெரியன் அப்படின்னா. அடுத்த மூன்றாவது என்ன வரணும்? ஆதி நீடல். மூன்றாவது ஈர்போதல் பார்த்துட்டோம், இடை உகரம் ஈயாதல் பார்த்துட்டோம். ஆதி நீடல். ஆதினா முதல். மூதூர்னு இருக்கு. எப்படி பிரிப்போம்? முதுமை கூட்டல் ஊர். ஈர்போதல் என்ற விதிப்படி மை விகுதி போயிடும். இனி மூது கூட்டல் முது கூட்டல் ஊர்னு. ஆதி நீடல் என்ற விதிப்படி ஆதினா முதல். முதல் வந்து மூணு இருக்கு, குரிலாயிருக்கு. இனி இது நெடிலா மாறும். ஆதி நீளம், குரில் நீண்டு மூது கூட்டல் ஊர்ன. இனி மூது கூட்டல் ஊர்னு வந்த வரை இது அதுக்கு வரை இது எப்படி வரும்? இது வந்து குற்றிய விவரமாக இருந்தது. உயிர் ரவின் வன்மொழியில உயிர் வந்து உயிர் ரவின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். வித்து குட்டல் ஊ, இந்த உகரம் மெய்யை விட்டு ஓடி மூத் குட்டல் ஊர் என்றானது. அதுக்கு பிறகு நம்ம இந்த மூ இத்து மூ இத்து குட்டல் ஊ மூ தூ மூதுடைய கவனி. ஈர் போதல். ஈர் போதல்னா நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்து போதல் என்ற விதிப்படி மை விதிப்பை முது குட்டல் மரம் இருந்தது. இடை உகரம் ஈயாதல். இடையில உள்ள உகரம் இகரமாய் மாறும். எப்படின்னு பார்த்ததுன்னா பெரியன்னு பார்த்தோம், பெருமை கூட்டல் மை விகுதி போய் இதுல உள்ள ரூல உள்ள உகரம் இகரமாய் மாறி பெரிய என்றானது. அதுக்கு பிறகு மூணாவது ஆதி நீடல். ஆதினா தொடக்கம், முதல். முதலில் உள்ள குறில் நெடிலாய் மாறும். அந்த விதிப்படி மூதூர் உள்ளதை பிரிக்கிறோம். முதுமை கூட்டல் ஊர். ஈர்போதல் என்ற விதிப்படி மை விதிப்பை போயிட்டு முதுகில் உள்ள ஆதி தொடக்கத்தில் உள்ள மூ மூ என மாறி மூது கூட்டல் ஊர் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுல வந்து இங்க வந்து உயிர் வேறின் குரல் மேல்விட்டோட எங்க பார்மலை பயன்படுத்தி உகரம் போய் மூது கூட்டல் ஊர் என்னாது. உடல் மேல் உயிர் வந்து வருவது என்ற விதிப்படி மூதூர் என உணர்ந்தது. அடுத்தது நம்ம பாருங்க, அடி அகரம் ஐ ஆகல். அடி அகரம் ஐ ஆகல் அப்படின்னா பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ். பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ். ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விதி போய் என்ன வந்துச்சு? பசு கூட்டல் தமிழ். அடி அகரம் ஐ ஆகல். அடி அகரம் அடினா அந்த தொடக்கம், முதல் வர அடி முதல்ல வரக்கூடிய அகரம். இப்போ கூட்டல் ஆகலே இருக்குது. அந்த அகரம் ஐயாதல் என்ற விதிப்படி பால் உள்ளது. இப்போ கூட்டல் ஐ பைனும். அடி அகரம் ஐ ஆதல். ஐசு கூட்டல் தமிழ். அடுத்தது இணையவும். இணையவும் என்ற விதிப்படி இந்த சு கெற்றோம். இந்த சு இதுல இருக்க சு என்ன செய்கிறோம்? கெற்றோம். இணையவும் அது பொய்யும். இணையவும் என்ற விதிப்படி
சு போய் பை கூட்டல் தமிழ் என உணர்ந்தது. அடுத்தது என்னன்னா இனமிகள். இனமிகள் என்ற விதிப்படி தகரத்திற்கு இனமாகிய நகரம் தோன்றி பைந்தமிழ் என்றானது. ஒரு கவலை கவனிங்க. அடி அகரம் ஐ ஆதல். அடி அகரம் ஐயாதல்னா ஒரு அடியில் உள்ள அகரம் தொடக்கத்தில் உள்ள அகரம் ஐயாக மாறும். அது எப்படின்னா பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் முழு ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி போய் பசு கூட்டல் தமிழ். அடி அகரம் ஐயாதல் என்ற விதிப்படி முதலில் உள்ள பாயில் உள்ள அகரம் ஐயாக மாறி பை என வந்தது பைசு கூட்டல் தமிழ். அதுக்கு பிறகு இணையவும் என்ற விதிப்படி சூ கெட்டு சூ போய் பை கூட்டல் தமிழ் என வந்தது. இனமிகள் என்ற விதிப்படி தகரத்திற்கு இனமாகிய நகரம் தோன்றி பைந்தமிழ் என்றானது. அடுத்து நம்ம பார்க்கும்போது தன் ஒற்று இரட்டல். அடியகரம் ஐயாவை பார்த்தோம். தன் ஒற்று இரட்டல் அது ஒரு எடுத்துக்காட்டு. நெட்டிலை. நெடுமை கூட்டல் இலை. நெட்டிலை எப்படி இருக்கணும்? நெடுமை கூட்டல் இலை. ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி போயிடும். அடுத்து என்ன வந்துட்டு? நெடு கூட்டல் இலை. இனி தன் ஒற்று ரெட்டித்தல் என்ற விதிப்படி இதனுடைய ஒற்றெழுத்து ரெட்டித்து என்ன வந்தது? இதனுடைய ஒற்றெழுத்து ரெட்டித்து இட்டு புள்ளி போட்ட எழுத்து இங்க வரும். தன் ஒற்று ரெட்டித்தல் என்ற விதிப்படி இந்த தூருடைய ஒற்றெழுத்து ரெட்டித்து நெட்டு அப்படின்னு ஆயிடுச்சு. அது வந்து என்னன்னா இது உச்சியலுகரம் உயிர் வரின் உக்குரல் மெய்யை விட்டு ஓடும் என்ற விதிப்படி இட்டு குட்டல் மறுமொழியில உயிர் வந்தது. இங்கே இருக்க உகரம் மெய்யை விட்டு ஓடும் என்ற விதிப்படி உகரம் போய் நேயில் இட்டு குட்டல் இலை. இது என்னாவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி நெய் டீ குட்டலி டீ நெட்டிலே என்றார். ஒரு முறை கூட கவனி. தன் ஒற்று இரட்டல். தன் ஒற்று இரட்டல் என்ற விதிப்படி நெட்டிலேயே நெடுமை குட்டல் இலைன்னு பிரிச்சுட்டு ஈர்போதல் என்ற விதிப்படி மை விகுதி இறுதி எழுத்து போய் நெடு குட்டல் இலை. தன் ஒற்று ரெட்டல் என்ற விதிப்படி தன்னுடைய ஒற்றெழுத்து ரெட்டித்து நேயிட்டு அப்படின்னு வருது. இனி உயிர் வெறின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி இட்டு கூட்டல் ஊரில் உள்ள உகரம் மெய்யை விட்டு போய் நேயிட் இட் கூட்டல் இலை. அடுத்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி நெட்டிலே என்றானது. அடுத்தது வந்து முன் நின்றமை தெரிதல். எனது முன் நின்றமை தெரிதல். எடுத்துக்காட்டு வெஞ்சினம். வெம்மை கூட்டல் சினம். ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டு. ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டு வம் கூட்டல் சினம். முன் நின்ற மெய்த்திரிதல். முன்னால நிற்கிற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி இம்மு இஞ்ஞாக திரிந்தது. முன் நின்ற மெய் திரிந்து இம்மு இஞ்ஞாக திரிந்து வெஞ்சினம் என்றானது. முன் நின்ற மெய் திரிதல் என்ற விதிப்படி இந்த இம்மு இஞ்ஞாக திரிந்து வெஞ்சினம் என்றானது. சரியா? இனமிகள். இனமிகள் பார்க்கணும். இனமிகள்னா எடுத்துக்காட்டு கருங்கடல். கருமை கூட்டல் கடல். ஈறு போதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டு கரு கூட்டல் கடல். அடுத்து இனமிகள் என்ற விதிப்படி. இனமிகள் என்ற விதிப்படி ககரத்துக்கு இனமாகிய நகரம் தோன்றி கரு கடல். இனமிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் நீங்க கருங்கடல், கருமை கூட்டல் கடல், ஈறு போதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டு கரு கூட்டல் கடல் என்றானது. இனமிகள் என்ற விதிப்படி ககரத்துக்கு இனமாகிய நகரம் தோன்றி கருங்கடல் என்றானது. அடுத்தது
இணையவும் பண்பிற்கு இயல்பே. இணையவும் இணையவும் சொல்லுவது பைந்தளிர். எழுதுகிறது பைந்தளிர். பசுமை கூட்டல் தளிர். ஈர் போதல் என்ற விதிப்படி மை விகுதி கேட்டு பசு கூட்டல் தளிர். இனி என்ன வரணும்? இங்க பசு இருக்கு, இங்க பை இருக்கு. அடி அகரம் ஐயாதல் இப்பு கூட்டல் இந்த அகரம் ஐயாதல் என்ற விதிப்படி இப்ப என்ன ஆயிற்று? பைசு கூட்டல் தளிர். இனி என்ன வரணும்? நமக்கு இந்த சூ போனோம். இதுக்கு நம்ம பார்மலை இந்த பண்பு பெயர் புணர்ச்சிக்கு பார்மலை என்ன? ஈறு போதல் இடை உகர ஈ ஆகும். அது ஆதி நீடல் அடி அகரம் ஐயாதல் தன் ஒற்று இரட்டல் முன் நின்ற மெய் திரிதல் இனமிகள். இந்த மேற்சொன்னதுல ஒண்ணுமே இதுல பொருந்தலைன்னா இணையவும் என்ன செய்யலாம்? மேற்சொன்ன எதுவுமே பொருந்தி வரலைன்னா இணையவும் என்ற விதியை பயன்படுத்தி இதை என்ன செய்து கொள்ளலாம்? எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சூ போயிடும். போனா என்ன வரும்? பை கூட்டல் தளிர். இனி என்ன வரும்? நமக்கு இன்னும் வரும் இனமிகள் என்ற விதிப்படி தகரத்திற்கு இனமாகிய நகரம் தோன்றி பை இன் த லி இன் அப்படின்னு கூடாது. சரியா? இணையவும் என்ற நூற்பாவுக்கு எடுத்துக்காட்டு பைந்தளிர் பசுமை கூட்டல் தளிர். ஈர்போதல் என்ற விதிப்படி இறுதி எழுத்தாகிய மை விகுதி கெட்டு பசு கூட்டல் தளிர் என்றானது. அடி அகரம் ஐயாதல் என்ற விதிப்படி முதல்ல உள்ள அகரம் ஐயாக மாறி பைசு கூட்டல் தளிர் என்று வந்தது. இணையவும் என்ற விதிப்படி சூ போய் பை கூட்டல் தளிர். இனமிகள் என்ற விதிப்படி தகரத்திற்கு இனமாகிய நகரம் தோன்றி பைந்தளிர் என உணர்ந்தது. இது மிகவும் எளிதான ஒரு நூற்பா. ஈறுபோதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடி அகரம் ஐயாதல் தன் ஒற்று இரட்டல் முன் நின்ற மெய் திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே. இந்த நூற்பாயை நீங்க காணாம படிக்க வேண்டும். படித்து இதுக்கு விளக்கம் என்னன்னு புரிந்து ஒவ்வொரு நூற்பாக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு போட்டு நீங்க செய்யணும். இது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்குரிய பாடம். எனவே நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு செயல் பகுதியிலும் பண்பு பெயர் புணர்ச்சி கண்டிப்பா வரும். அதுல எது அத்தனையும் வரும் என்று சொல்ல முடியாது. 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட்ல வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சிலதுல 2 வரலாம், சிலதுல 3 வரலாம், சிலதுல 4 வரலாம், சிலதுல 5 வரலாம், சிலதுல 1 மட்டும் வரலாம். எது வருதோ அதை எடுத்துக்காட்ட பொருத்தி இதெல்லாம் பார்த்து செய்து பழகுங்க. எளிதாக அமையும். எந்த இடத்துல போனாலும் எப்போ கேட்டாலும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சதெல்லாம் எடுத்து செய்வதற்கு எளிது. நல்ல முறையில் இதை படித்து எழுதி பழகி நல்ல மதிப்பெண்களை எடுக்கும்படியாக உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.